நடிகர் ரவிமோகனுக்கும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் இடையேயான அந்த பிரச்சனை என்பது விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில தற்போது அவர்களுக்கு இடையேயான அந்த விவாகரத்து என்பது உறுதியாகியுள்ளது. குறிப்பாக அந்த சமரச பேச்சுவார்த்தையில எந்த முடிவும் ஏற்படாத நிலையில இன்றைக்கு இருதரப்பினர்கள் குறிப்பா நடிகர் ரவிமோகனும் ஆர்த்தியும் தனித்தனியே சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறது. இந்த நீதிமன்றத்தில் இருவரும் தனித்தனியே வந்து ஆஜரானார்கள். ஆஜரானதை தொடர்ந்து நடிகர் ரவிமோகன் வந்து ஒரு தனியாக ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். தனக்கு ஏன் ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்று ஒரு விரிவாக விளக்கி அந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல ஆர்த்தியும் வந்து ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் வந்து நடிகர் ரவிமோகனிடமிருந்து தனக்கு மாத ஈவனாம்சமாக 40 லட்சம் ரூபாய் வேண்டும் என்ற ஒரு அந்த மனுவை ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த இரு மனுக்களையும் விசாரித்த நீதிபதி தேன்மொழி வந்து ரவிமோகன் மனுவுக்கு ஆர்த்தியும் அதே போல ஆர்த்தியினுடைய மனுவுக்கு ரவிமோகனும் தனித்தனியே பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வழக்கு விசாரணை என்பது ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை என்பது ஆரம்பத்திலே ரவிமோகன் மட்டும்தான் விவாகரத்து கேட்டிருந்த நிலையில சமரச பேச்சுவார்த்தை என்பது அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் சமரச பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் ஏற்படாத நிலையில தான் மறுபடியும் இரு தரப்பிற்குமே மாறி மாறி ஒரு அறிக்கை போர் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த அறிக்கை போர் என்பது சமூக தள வாயிலாக தனித்தனியே ஆர்த்தி மற்றும் ஆர்த்தி தரப்பிலும் அதே ரவிமோகன் தரப்பிலும் அதே போல ஆர்த்தியினுடைய தாயார் தரப்பிலும் தனித்தனி அறிக்கைகள் என்பது வெளியாகி வண்ணம் இருந்து வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது வந்து இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராய நிலையில தற்போது அதிரடியாக 40 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று ஜீவனாம்சம் கேட்டிருக்கிறார். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது மீண்டும் 12ஆம் தேதி நடைபெறும். அதற்கு ரவிமோகன் ஒத்துக்கொண்டு அதை வழங்க தயாராக இருக்கிறாரா அல்லது என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது அன்று விசாரணையின் போது தெரிய வரும்.